தம்பி அந்த ஏறி எடுத்துட்டா. நீ அந்த கடை போய் நான் இந்த கடை பிடிக்கிறேன். போதாம்பி எடுக்குங்க. புடி புடி சரி சரி. போக்கணும். பேசாரு பேசாரு. ஏ பாப்பா வா சாமி. நெல்லிக்காய் பறிக்க வந்துக்கிறோம். போறீங்க போறீங்க பறிச்சுக்கோ. தடியெடுத்து அடிச்சாத்தான் மேலே ஏறி பையன் பறிப்பானா? பழந்தான் பறிச்சாகணும். அன்னைக்கு கீழே வருதுலாம் அடிச்சுட்டாங்க. மேலே இருக்கிறதுன்னு பார்த்து அழுக்காம அதில் ஏறி சொல்லு நெல்லிக்காய். சரி ஏறி வச்சு ஏறி பார்க்கலாம். ஏறு ஏறு தம்பி ஏறினானே ஆகும். மழை நெல்லிக்காய் பொறிக்க வந்தாச்சு, பொறிச்சிக்கலாம். மழை நெல்லிக்காய் மரம் இதுதான். மழை நெல்லிக்காய் மரம் இப்படி தான் இருக்குங்க. இது மரமாக ஆகும். சின்ன நெல்லிக்காய்ங்கிறது அது கீழாவே காய் காய்க்கு. இது வந்து உருண்டை உருண்டையாக இருக்குது, அது சிறுசாக இருக்குது. நெல்லிக்காய் உயரமாக தான் காய்க்கும். வாது வாதா வாது வாதா. காய் நிறையா இருந்தது, காப்பு மாறிக்கிடுச்சு. நெல்லிக்காய் இப்போல்லாம் மல்லிகை கடையிலே விற்கிறாங்க. அதை வாங்கி பயன்படுத்திக்கிங்க. இந்த மாதிரி மரம் கொட்டாக்கிட்டு வச்சுட்டா நல்ல நெவலும் கிடைக்கு, காயும் பறிச்சுக்கலாம். தம்பி ஏனி மேலே ஏறு. ஏனி மேலே நிதானமாக ஏறி வாழை பிடிச்சி ஏற வேணும். அப்படி பாரு. நிதானம் பரிசாமி. பார்த்து பிடிக்கிறேன். தண்ணி இருந்தால் போச்சுற. இந்த கிட்ட வாட மிந்தாண்டி போடுறேன். இன்னும் கிட்ட வா, இன்னும் கிட்ட வா. மிந்தாண்டிலேயே ஓர மாதிரி போடுவேன். கண்ணே போடு சாமி மாலே. போடுவா. சரி சரி உழவுற மாதிரி போட வேணும். கண்ணே நிதானமாக இருங்க வேணும். நெல்லிக்காய் பறிச்சாச்சு, வாங்க போகலாம்.
போதும் 10 15 காய் இருக்கு போதும் 20 தான் இருக்கு பாப்பா நெல்லிக்காய் பறிச்சுக்கிட்டோம் போயிட்டு வரோம் ஏடி பிடிச்சாங்க கண்ணே போயிட்டு வரோம் நீ தூக்கிறியா சரி தூக்கு புள்ள பூந்து தூக்கு நான் ஒரு போனது நானே சஞ்சு ஒரு போனது போ கொண்டாந்து தம்பி ஏழை கொடி ஓரமா நிறுத்தி நெல்லிக்காய் பறிச்சாச்சு சுத்தமாக வேலை செஞ்சுக்கலாம் என்னது மரத்தலையே பறிச்சாலும் காயை நல்லா சுத்தமாக தேய்ச்சி கழிக்கணும் காற்றுக்கு புழுதி அடிக்கும் ஒரு பூச்சி படும் இதெல்லாம் சுத்தம் இந்த மரத்தில் இருக்கிற காயிலே பாரு அழுக்க எப்படி இருக்குதுன்னு பிரியா தடுத்து எடுத்தா நெல்லிக்காய் பறிச்சாச்சு அடுப்பு பற்ற வச்சாச்சு சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம் சட்டி நல்லா காய்க்கு வரமிளகாய் 10 காய் நாலு உப்பு போடலாம் அப்போ தான் மிளகாய் நல்லா வறுபடும் நல்லா காய் மொறுன்னு ஆகுது கருவாட வறுத்துக்கணும் வறுபட்டு போச்சே எடுத்துக்கலாம் கடுகு 3 பூணும் பொரிச்சு எடுத்துக்கலாம் நல்லா பொரியணும் நல்லா மணக்குது நல்லா கடுகு பொரியுது நல்லா பொரிஞ்சுக்கிடுச்சு கடுகு மணக்குது வெந்தயம் 1 பூணும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும் நல்லா வெந்தயம் பொரியிற போது கமன்னு மணக்கும் புடக்குன்னு வெந்தயம் நல்லா வெடிக்கு இந்த அளவுக்கு வெடிக்க வேணும் நல்லா மணக்குது பாரு வறுபாடாக எடுத்துக்கிட்டு கஸ்தூரி நல்லா பொரிஞ்சு போனால் சூப்பராக இருக்குது நல்லா பொரிஞ்சுக்கிடுச்சு கருவறுத்து காரம் வைக்கிறதே எடுத்துக்கலாம் நல்லா செவக்க வறுத்துக்கணும் போயிட்டு வாங்கண்ணே கூழுக்கு நேராச்சா சரி போயிட்டு சரிம்மா பாய் பாய் அந்த தண்ணி இதாயா
போயிடுச்சா? போயிடுச்சு. இட்லி செடி அடுப்பாக வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம், ஒரு சொம்பு தண்ணி. இட்லி தட்டம் மேல் தட்டத்தை வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. அடுப்பு மாவை வச்சு 5 நிமிஷம் ஆச்சு. தண்ணி கொதிச்சு போச்சான்னு பார்க்கலாம். தண்ணி கொதிக்கிறதுக்கு ஆரம்பம். நல்லா தண்ணி சூடாகிடுச்சு. நெல்லிக்காயை தடத்தில் வச்சுக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 7 காய் நல்லா சுத்தமாக கழுவி போட்டுக்கலாம். நல்லா வேவிட்டு அடுப்பு மேலே வச்சு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகி போச்சு. எடுத்து பார்க்கலாம். அப்படியே நெல்லிக்காய் வெள்ளரிக்காய் மாட்டம் வெடிச்சு வந்து போச்சு பாரு. மேலே இறக்கலாம். இந்த மாதிரி இறக்கலாம். வறுத்து வச்ச கடுகு வெந்தயம் பொடி பண்ணிக்கலாம். நான் செக்கில் போட்டு பொடி பண்ணுறேன், நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிங்க. ஒரு கப் எடுத்து அதை தொலைச்சி வைக்கணும். காத்தால முடிச்சு குட்டினா 3 கிளாஸ் காப்பி குடிச்சு விட்டான். சோறு எங்கே போயிட்டுங்கிறது? சோறு திங்காதே காப்பியை குடிச்சு விட்டு பால் தான் இருந்தாலும் அதையே குடிக்க வேணுமுங்கிறா. கண்ணே தோணிக்கலங்கண்ணே. நல்லா பொடி ஆகிடுச்சு. வலிச்சு எடுத்துக்கலாம். வலிச்சு எடுத்துக்கலாம். எங்கன்னு கப்பு நல்லா மணக்குது. மண்ணு வைக்காதீங்க. வச்சாச்சு. அடுத்தது மிளகாய் கொட்டி இடிச்சிக்கலாம். அதே மாதிரி மிளகாயை நல்லா இடித்து எடுத்துக்கணும். நல்லா நெவு நெவு இடித்து எடுத்துக்கணும். தூரப்பயிர் காரம் அடிக்கு குட்டிமா. மிளகா காரம் அடிக்கி கொஞ்சம் தூரப்பயிர். நல்ல பொடியாகி போச்சு. வடிச்சு எடுத்துக்கலாம். காரத்துலப்பா மிளகாய் வைக்கிறேன். நெல்லிக்காயை கொட்டை எடுத்துக்கிட்டு போட்டுக்கலாம்.
ஷா கொட்டை நெல்லிக்காய் கொட்டை அது வேணாம். ஏசாமி ஆண்டாங்கிற அது ஆட்டிக்குமா இருக்குன்னு எல்லாம் போட்டாட்ல வீட்டு நான்மா மிளகாயை கோம்பு எடுத்துக்கலாம். தண்ணி விடுமா குட்டிமா ஆட்டலாம். நல்ல நெவனவும் நாட்டி எடுத்துக்கணும். நல்லா சந்தன மாட்டு பஞ்சு வச்சு இந்த மாதிரி வளைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மஞ்சள் வச்சு ஒரு 30 பல்லு பூண்டு ஒன்று ரெண்டாக நுணுக்கி எடுத்துக்கலாம். போதும், ஒன்று ரெண்டாக நுணுக்குனா போதும். புளி வந்து ஒரு 2 எலுமிச்சங்காய் சோடு புளி இது கொண்டா சுத்தம் பண்ணி ஊற வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்று கொஞ்ச நேரம் ஊற்று. இந்த புளியில் பேர் எத்தனை கொப்பின்னு புளி ஊற்று சட்டி அடுப்பாக வச்சுக்கலாம். நாலு பூனு கடலக்கொட்டை எண்ணெய், நல்லெண்ணெய் மூஞ்சி வச்சு கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிடுச்சு. அரை பூனை கடுகு, போதுமான பெருங்காயம், பிடிச்சு வச்ச பூண்டு, கருப்புலாம் இருந்தாலும் ஒரு பிடிச்சி பிடி. நல்லா பொரிஞ்சிக்கிடுச்சு, நல்லா மணக்குது. ஆட்டி வச்சா நெல்லிக்காயை போட்டுக்கலாம். புளிக்கரை கண்ணே, அந்த புளிக்கரை இது நல்ல எண்ணெயிலே வேணும். நல்லா வேகணும். நல்லா அழுவா மாதிரி சட்டியில் பிடிக்காத அளவுக்கு வேகணும். நல்லா பிடிக்கல பாருக்கா. இதுக்கு மேலே இடித்து வச்சா மிளகாத்தூளை கொட்டிக்கலாம். கொட்டிக்கலாம். ஊற்றிக்கா புளி தண்ணியா ஊற்ற. இதுக்கு மேலே கரைச்சி வச்சா புளி தண்ணி ஊற்றிக்கலாம். கடிச்சிடு. நல்லா வேகணும்.
இளந்தையே அரிக்கணும் இல்லையே கை மேலே கொதிச்சு விழுந்துடும். போதுமான உப்பு. கணக்காக அடுப்பு அரிக்கணும் இல்லைன்னு கை மேலே கொதிச்சு விழுந்துடும். இருக்குது நல்லா கொதிக்குது. இதுக்கு மேலே இடித்து வச்ச கடுகு பொடி கொட்டிக்கலாம். கொதிக்குது தொடாது. கை மேலே கொதிச்சு விழுந்துருக்கு. அடுப்பு கம்மியாக எரி வேணும் இல்லைன்னா கை மேலே கொதிச்சு விழுந்துடும். இளந்தையே எரி வேணும். உப்பு பார்த்துக்கலாம் கண்ணே. உப்பு பாரு சாமி. இன்னும் 4 கல் போடுவேன். 8 நாளைக்கு வச்சுருந்தா கூட கிடையாது. நல்லா எண்ணெய் பெருகிட்டு வேவரை மட்டும் நல்லா வேவிச்சு வச்சுக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு 8 நாளைக்கு இருந்தாலும் கிடையாது, மாதத்துக்கு இருந்தாலும் கிடையாது. வேவறது மட்டும் நல்லா வேகணும். அழுவ மாதிரி சட்டிலேயே பிடிக்கல பாரு. நீங்கள் ஊற்றுந்து இறக்கி வச்சுட்டு ஐயோ கெட்டு போச்சுன்னு விடாதீங்க. நல்லா வேக வச்சு எடுத்து வைங்க. இது ஒரு மாதத்துக்கு சீசாவில் போட்டு வச்சுருந்தாலும் கிடையாது. நீங்கள் வீட்டுக்கு பிடிச்சி வச்சுக்கிறீங்க. நீங்கள் எல்லாமே இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். இந்த நெல்லிக்காய் துவராக இருக்குதுன்னு யாரும் சேர்த்திக்கிறது இல்லை. துவராக இருக்குது புழுப்பாக இருக்குதுன்னு சேர்த்திக்க மாட்டேங்கிறீங்க. பச்சையை தின்னா தான் நல்லது. அப்படி திங்காதைய இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். நெல்லிக்காயை நல்லா இரும்பு சத்து கிடைக்கிது. நெல்லிக்காயை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா தேவையில்லாத சர்க்கரை குறைக்கும், தேவையில்லாத கொழுப்பையும் குறைக்கும். முடிஞ்ச வரைக்கும் பச்சை சாப்பிடுங்க. அப்படி சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். சட்டிலையும் வீட்டில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இதுக்கு மேலே எடுத்துக்கலாம். ஒரு மாற்றுக்கே வச்சுருந்தாலும் கிடக்கூடாது. இந்த மாதிரி அரைக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. எல்லாருமே ஓடுறீங்க ஒடியாடுறீங்க. பள்ளிக்கூடம் போகிறீங்க, காலேஜுக்கு போகிறீங்க, வேலை வெட்டிக்கு போகிறீங்க. யாருக்கு அன்னாடும் கொஞ்சம் நேரம் இருக்கிறதில்ல. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற அன்றைக்கி இந்த மாதிரி செஞ்சு வச்சுங்க. ஒரு வேலை வெட்டிக்கு போகும்போது ஒரு அவசரமாக போனால் இந்த மாதிரி செஞ்சு வச்சுருந்தா நெல்லிக்காய் தயிர் செஞ்சு கொடுத்துக்கலாம். பிள்ளை குட்டியை எல்லாருமே நம்ம நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவசரமாக போனால் அந்த சோறு கலக்கலாம். உடம்புக்கு நல்ல சத்து. சட்டி அருமையாக கொஞ்சம் நேரம் சூடாயிடுச்சு. இது அவ்வளோ சீக்கிரம் சூடாக வராது. சட்னி ஏறாது. சட்டி சூடாயிடுச்சு. அதுக்கெல்லாம் அறுத்து எடுத்துக்கலாம். சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, 10 பல்லு பூண்டு, இஞ்சி நல்லா அரைக்கணும். பூண்டு ஒன்று ரெண்டாக அரைச்சா போதும். போதும் வலிச்சு எடுத்துக்கலாம். வலிச்சு எடுத்துக்கலாம். கண்ணே கடத்தில் சோறு போட்டு வேணும் வறுக்கலாம். சட்டி நல்லா சூடாறிடுச்சு. 2 பூ கடலை எண்ணெய், 1/2 பூன் கடுகு, 1/2 பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிச்சு அரிஞ்சு வச்ச பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி.
அரைச்சி வச்சா இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். கருப்பில் இருந்தாலும் 2 கொத்து. நல்லா வணங்க வேணாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வேணும்னா நீங்கள் போட்டுங்க, நான் போடலை. நல்லா வெங்காயம் வணங்கிடுச்சு. 2 மூணு நெல்லிக்காய் ஊறுக்காய். அதுலேயே கொட்டி ஒரு கிளறி வச்சுக்கலாம். இதுக்கு மேலே இறக்கலாம். கண்ணே ஏமா அது கேட்க கொட்டு கண்ணே. இதை கொட்டை கலர் கலர் கலர். இந்த மாதிரி நீங்கள் வேணுங்கிற அளவு போட்டு கிளறிக்கிங்க. நல்லா கிளறி எடுத்துக்கணும். நெல்லிக்காய் ஊறுகாய் குழுன்னு ஆறிக்கிடுச்சு. இந்த மாதிரி கண்ணாடி ஆற வச்சு கண்ணாடி பாட்டில் போட்டு வச்சுக்கோங்க. அவசரமாக போனால் 2 மூணு எடுத்து போட்டு நெல்லிக்காய் கிளறிக்கலாம். நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி. நெல்லிக்காய் சாப்பாடு ரெடி. கஞ்ச கரைச்சி எடுத்துக்கலாம். தயிர் பசுமாடு தயிரை ஊற்றி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும். தயிர் சோத்துக்கு பழைய சோறு தான் நல்லாயிருக்கும். பழைய சோத்தில் தண்ணி 2 கிளாஸ் ஊற்றி தயிரை ஊற்றி உப்பை போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா தயிரை ஊற்றி நல்லா கரைக்கிறதுல தான் ருசியாக வரும். நல்லா கரைச்சிக்கணும். இப்படி வட்டலில் சோத்தை போட்டு ஒவ்வொருத்தரும் அதுலேயும் கரைச்சிக்கிறீங்க. அது இந்த மாதிரி ருசி கிடைக்காது. நெல்லிக்காய் சோறு கிளறியாச்சு, கஞ்சியும் கரைச்சாச்சு, ஊறுகாயும் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். நெல்லிக்காய் ஊறுகாய். முன்ன சோத்தை போட்டுக்கலாம். கஞ்சி இன்னும் கொஞ்சம் தின்னு சாமி. இந்தா இந்தா கண்ணே. ஏமா குட்டிமா தைராய்டு குடிக்கிறாளாம். இன்னும் சாப்பிட்டு பாட்டு சொல்லு. நெல்லிக்காய் ஊறுகாய் சோறு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குதா? சரி. ஏன் சாமி இருக்கு சாப்பாடு? நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். நெல்லிக்காய் சாப்பாடு பார்க்கலையே, சாப்பிடலாமே ஆசைப்படுறேன். நெல்லிக்காய் சாப்பாடு அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. சூப்பராக இருக்குது. கண்ணே ஏமா என்ன கடிச்சிங்க? சரி கொண்டாம்மா. தயிர் கஞ்சி ஊற்றுறேன். ஊற்று. சின்ன கிளாஸா? சரி. என்ன சாமி கொண்டாம்மா. இந்த கிளாஸில் உள்ள போட்டாச்சு. என்ன சாமி குடி சாமி. அந்த கிளாஸ் எடு. சாப்பிட்டு போயிட்டு சொல்லுங்க. ஊருக்கா கடிங்க. தங்கமணி நீ என்ன தட்டுக்கோ. ஊறுகாய்க்கும் தயிர் கஞ்சிக்கும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. நல்லா இருக்குதா? நல்லா இருக்குது. ஏத்தாங்க உனக்கு சூப்பரா இருக்குதா? சரி தாங்க குடி. நான் சாப்பிட்றேன், நீங்க வேற சாப்பிடலாம்.
நானும் குட்டி மேலே ஒன்றா போட்டுக்கணும். தயிர் கஞ்சிக்கு ஊறுகாய்க்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. கஞ்சி சொல்லாத இறங்குறப்ப இந்த ஊறுகாய்க்கு. தயிருக்கு ஊறுகாய்க்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க, ஒரு பாத்திரம் போட்டு வச்சுக்கோங்க. தயிர் கஞ்சி குடிக்கும்போது கொஞ்சம் கடிச்சிக்கலாம், நல்லா கஞ்சி இறங்க. அப்புறம் ஒரு கரண்டி போட்டு அவசரமாக போனால் சோறு கிளறிக்கலாம். இது மாசுக்கு இருந்தால் கூட கிடாது. இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் போட்டு மூடி வச்சு பிரிசில் வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ வேணுங்கிற போது பயன்படுத்திக்கலாம். கண்ட பாப்பா பாடி எப்படி கஞ்சி குடிக்கிறார்? இந்த ஊறுகாய்க்கும் தயிர் கஞ்சிக்கும் அவ்வளோ சூப்பரு. நானும் குடிக்கிறப்பா. நாம் 2 பேரும் தொட்டுக்கலாம். நெல்லிக்காய் சாப்பிட்டா நம்ம நல்லது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு அப்புறம் சொல்லுங்க. நெல்லிக்காயை அடிக்கடி சேர்த்துக்கிங்க. இப்போ மல்லிக்கடையிலே விற்கிது. மரமாக போய் தொலை வேணுங்கிறது இல்லை. உங்கள் ஊர் மல்லிக்கடையிலே வச்சு நெல்லிக்காய் வாங்கினா ஊறுகாய் செஞ்சு விடலாம். நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் பண்ணிக்கலாம். நாங்கள் தான் கல்லில் போட்டுக்கிட்டு அரைக்கிறோம். நீங்கள் எல்லாம் மிச்சி வச்சுக்கிறீங்க. ஒரு கொஞ்ச நேரத்தில் பண்ணிக்கலாம். இன்னொரு கிலோ சுத்து. என்ன குட்டிமா?